அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா லதாவின் ரோஜா தோட்டம். நம்மளோட ஆடி ஆஃபர் சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் ஆடி ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் உரம் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப தரமான உரம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இது ஒரு தடவை மாதத்துக்கு செடிக்கு கொடுத்தீங்கன்னா போதும். வேறு எந்த உரமும் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. எல்லா சத்துக்களுமே இந்த உரத்துலேயே அடங்கி இருக்கிறதுனால மாதம் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா போதும். ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ 2 கிலோ வாங்குறவங்களுக்கு கொரியர் ஃப்ரீ ஆஃபருங்க. 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ ஃப்ரீயாக கிடைக்கும். 5 கிலோ வாங்கினா 2 கிலோ ஃப்ரீயாக கிடைக்கும். இது அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர நம்மக்கிட்ட மீனமிலம், பஞ்சகாவியா, குரு பஞ்சகாவியா, 3G, அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம், எல்லா லிக்விட் ஃபெர்டிலைசருமே ரொம்ப தரமாக இருக்கும் நம்மக்கிட்ட. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் கெம்மும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இந்த பொருட்கள் எல்லாத்தையும், இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்தையும் வாரம் ஒரு மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது செடிகளுக்கு எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடிகளை நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மாதம் ஒரு தடவை ரோஸ் பெஸ்டி அடி உரமாக கொடுத்துட்டு வாரம் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா போதுங்க. நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியில் கிட்டத்தட்ட 45 பொருட்கள் கலந்துருக்கிறதுனால வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, இலை வளர்ச்சி, பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும், கலர்ஃபுல்லாக பூக்கும். அந்த இலைகளெல்லாம் அவ்வளோ ஷேப்பாக நல்லா அழகாக இருக்குங்க. இது எல்லா வளர்ச்சியுமே நம்ம ரோஸ் பெஸ்டி கொடுக்கும்போது ஈவனாக ஒரு செடிக்கு கிடைக்குங்க. ஏன்னா அனைத்து வித சத்துக்களுமே இதில் கலந்துருக்கிறதுனால எல்லாம் ஒரு சேர அது அப்படியே வேலை செய்யும்போது செடிகள் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க. நம்மளுடைய செம்பருத்தி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா, அதுவும் ஹைப்ரிட் செடிகளெல்லாம் நிறைய மொட்டுக்கள் வைக்கும். ஹைப்ரிட் செடி வளர்க்குறதே நிஜமாகவே ரொம்ப கஷ்டம். நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அந்த உரம் அந்த பாக்கெட்டில் இருக்கிற வரைக்கும், அந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் அது நல்லா வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் எல்லாம் அப்படியே சுருங்கி போய் பூச்சி பிடிச்சிரும். ஆனால் நம்மளுடைய உரம் கொடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய பூக்களும் அதே போல் நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க. இது வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உரம் வாங்கி ஒரு தடவை உங்கள் செடிகளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.